இந்த நாட்கள் பூராவும் தேவன் நம்மை பாதுகாத்தார். போராட்டம் நிறைந்ததான இந்த உலக வாழ்க்கை, கர்த்தர் ஒருவரே நம்முடைய தேசத்தில் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். உலகமானது பொல்லாங்கனுடைய கையில் கிடக்கிறது. கர்த்தர் பொல்லாங்கனுடைய கையில் கிடக்கிற இந்த உலகம் நீதி நியாயங்களை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. நீதி செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. அநீதியால் உலகம் நிறைந்திருக்கும் போது ஆமென், நீதி நியாயங்களை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மலை ஆண்டவராய் இயேசு ஊழிய தொடக்கத்திலிருந்து இந்த மலை பிரசங்கத்தில் 5-6 அதிகாரங்கள், 7 அதிகாரம் மிக முக்கியமானது. பிரைஸ் காட். நான் சொன்னேன், சீசர்களை கர்த்தர் அவர் உருவாக்கி அவர் விட்டு செல்கிற ஊழியத்தை அவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்காக அவர்களிடத்தில் காணப்பட வேண்டியதான உண்மையான மாற்றம், தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களும் இயேசுவிடத்தில் இருந்ததான குணாதிசயங்களையும் அவர்களுக்கு அவர் போதித்து கற்றுக் கொடுத்தார். ஆமென். அந்த வரிசையில்தான் இந்த பகுதிகள் காணப்படுகிறது. ஆமென். நாட்களில் பல காரியங்களை நாம் பார்த்தோம். அது ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்த்தோம். இன்று நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்று இந்த பூமியில் நீதி, நியாயம், செம்மை, நன்மை என்பது சுத்தமாக கிடையாது. அதாவது நீதியாய் தீர்ப்பு கொடுக்க வேண்டியதான ஜட்ஜிகள், நியாயாதிபதிகள் கூட நீதியான தீர்ப்புகளை என்ன செய்வதில்லை, வெளியிடுவதில்லை. பொய் சாட்சிகளும் மற்றும் பல காரியங்களும் தலை தூக்கி நிற்கும் போது அதற்கும் அடிபணிந்து பணத்திற்கும் பயத்திற்கும் அடிமைப்பட்டு நீதியை புரட்டி போதிக்கிற, தீர்ப்பளிக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நீதியின் ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கடைசி இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். ஆமென். உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களையும், உலகத்தில் உள்ள எல்லா விதமான அதிபதிகளையும் இன்றைய காலத்திலும் இதற்கு முன்னுள்ள காலங்களிலும் நீதியாய் அநீதியாக நியாய தீர்ப்பை அநீதியாய் வழங்கினதான சகல நியாயாதிபதிகளையும் நியாயம் தீர்க்கிற ஒருவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அன்று இந்த பூமியை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், இதை தொடர்ந்து வேதத்தில் ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும். அநேக காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். சங்கீத புஸ்தகத்தில் அதனுடைய 50வது அதிகாரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அதனுடைய 1 முதல் சில வசனத்தை வாசிப்போமாக. தொடங்கி பூமியை கூப்பிடுகிறார். தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்கிற நாளில், அல்லேலூயா, இந்த பூமியை கர்த்தர் கூப்பிடுகிறார். எதற்காக வாசிப்போம். இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பா இருக்கும். பாருங்கள், சொல்ல தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்
பூமியையும் என்ன செய்வார்? கூப்பிடுவார். ஆமென். நம்முடைய தேவன் நீதியில் பிரியப்படுகிறவர். அவர் நீதியால் நிறைந்தவர். ஆமென். அவரே நீதி. அல்லேலூயா. ஒரு நாள் அந்த பூமியை கர்த்தர் நியாயம் தீர்க்கும் போது, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களை, பிரைஸ் காட், பூமியையும் என்ன செய்வாராம்? கூப்பிடுவார். அல்லேலூயா. அடுத்த தொடர்ந்த வசனம், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென். அல்லேலூயா. பலி, சிலுவையில் பலியான ஆண்டவராய் இயேசு, ஆமென், அவர் மூலமாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு, அல்லேலூயா, தேவனோடு நல் உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட, ஆமென், ஆமென், தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, ஆமென், எனக்காக பலியான ஆண்டவர் இயேசு, ஆமென், அவர் சிலுவையில பலியானது, ஆமென், என்னை அநீதி நிறைந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்தோடு அழிந்து போகாதபடி, ஆமென், என்னை இதிலிருந்து மீட்டு ரட்சித்து நீதியின் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேர்ப்பதற்காக, அல்லேலூயா, என்னை தெரிந்து கொண்டார் என்று அந்த பலியினால் உடன்படிக்கை பண்ணதான பரிசுத்தவான்களை அவர் நினைச்சவர் கூட்டுகிறார். ஆமென். கூட்டி வாசிப்போம். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். ஆமென். தேவனே நியாயாதிபதி. புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ வருங்காலம், ஸ்தோத்திரம், சாதாரணமானதல்ல. அல்லேலூயா. மனுஷனுடைய அக்கிரமங்கள், அல்லேலூயா, பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தேவன் பூமியை நியாயம் தீர்த்தார். நோவாவின் நாட்களில் கர்த்தர் நியாயம் தீர்த்தார். ஆமென். எப்படி இந்த உலகத்தை அவர் ஜலத்தினால் அழித்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் நிறைந்திருக்கிற ஜனங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பாமல், ஆமென், தங்கள் வழிகளை மாற்றிக் கொள்ளாதபடி, ஆமென், அக்கிரமத்திலேயே புரண்டு போய் வாழ்ந்தாங்க ஜனத்தை. லோகத்தின் தேவன் நியாயம் தீர்த்தது எப்படி என்றால், அல்லேலூயா, ஜலத்தினால் அவர் நியாயம் தீர்த்தார். ஆமென். பூமி முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணத்தை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அல்லேலூயா. அநீதி அங்கு பெருகிவிட்டது, பாவம் பெருகினது, அக்கிரமம் பெருகினது. ஆமென். அல்லேலூயா. தேவன் எச்சரிப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்காக மன்றாட ஒரு ஆபிரகாம் அங்கு இருந்தார். 50 நீதிமான்கள் இருந்தாலோ, 40 பேர் இருந்தாலோ, 30 பேர் இருந்தாலோ என்று கெஞ்சுகிறார். 10 பேர் இருந்தாலும் அதை அழிக்க மாட்டேன். நீதியின் தேவன் அவன். அநியாயம் பெருக பெருக தேவனுடைய இறுதி துக்கப்படுகிறது. தனிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, தேசமா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, ராஜ்யத்தை ஆளுகிற தலைவராக இருந்தாலும் சரி, ஆமென், ஒருவரையும் தேவன் விட்டு வைக்கிற தேவன் அல்ல. இன்று தங்களுடைய அதிகாரத்திலும் தங்களுடைய படைபலத்திலும் எல்லா பலத்திலும் தங்களுடைய பணபலங்களிலேயும் உலகத்தை கொடூரமாய் ஆளுகை செய்யலாம். ஆனால் சகல ராஜாக்களையும் சகல அதிபதிகளையும் சகல மனித தலைவர்களையும் நியாயம் இருக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி அதி சீக்கிரமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறார். அந்த உலகத்தை அவர் நியாயத்தீர்ப்பார். தேவனுடைய பிடியில் இருந்து எந்த மனுஷனும் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. விடுவிக்கப்பட ஒரே ஒரு வழி, அவன் இன்று மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நான் அநீதியின் பாதை போய்கொண்டிருக்கிறேன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், நீதியின் தேவனாகிய என் ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு இருக்கிற அநீதியான அருவருப்புகள் வெளியே போகட்டும்.
உம்முடைய நீதி எனக்குள்ளே வாசமாய் இருக்கட்டுமா, சுத்திகரியும் என்று தேவன் மேல் விரும்பி வாஞ்சித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஹல்லேலூயா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த நீதியின் மேல் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன வேணுமா? பசி. என்ன வேணும்? ஒரு சீசனுக்கு தேவை பசி வேணும். ஹல்லேலூயா. எதன் மேல் பசி? நீதியின் மேல் பசி. ஹல்லேலூயா. இப்போ அநீதியாய் வாழ்கிற ஒரு மனுஷனை கதை தெரிந்து கொள்ளுகிறார், அக்கிரமத்தை வாழ்கிற மனுஷனை கதை தெரிந்து கொள்ளுகிறார். நீதி எது அநீதி என்று தெரியாமல் மனம் போல பாவத்தை பால்போல் பருகி குடித்துக் கொண்டு வாழ்கிற மனுஷனை கட்ட தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட அந்த மனுஷனுக்கு நீதி எது அநீதி எது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற போதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லப்பட்டிருப்பார்கள். வாசிப்போம். அதனுடைய 85ஆம் சங்கீதம் 9 முதல் வாசிக்க பார்க்கலாம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று என்ன செய்யுமா? முத்தம் செய்யும். எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தைகள் பாருங்கள். ஆமென். அதாவது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியமும் கிருபையும் தான் சந்திக்குமா? ஹல்லேலூயா. சத்தியம் எது? இயேசுவே சத்தியம். கிருபை எது? அவரால் உண்டாகிற மீட்பு, அவரால் கிருபை. ஆமென். மரியாதை கிருபை பெற்றவளே வாழ்க என்று கூப்பிட்டார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். கிருபை எதற்கு? நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம். ஆமென். தகுதியே இல்லாத மனிதன், அருகதை இல்லாத மனுஷனுக்கு ஆமென் ரட்சிப்பை அருள்வதற்காக, ஆமென் நீதி தேவன் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவதற்காக, ஆமென் கிருபையாகிய ஒரு அன்பை அங்கு வழங்குகிறார். ஆமென். மகனே மகளே, எனக்காக ஒரு இருதயத்தை திறந்துதா என்று கேட்கிறார். இருதயத்தை திறந்துதா, நான் உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் மண்மறைந்து போய்விடுமே. நான் சொன்னேன், சோதோம் குமாரா மக்கள் அநீதியில் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் நியாயம் தீர்க்கும் போது வானத்தின் அக்கினியும் கந்தகத்தை இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன இருக்கிறார்? அக்கினியும் கந்தகமும் வாழ்ந்து இறங்கினது. பாவத்தில் வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்த மனுஷன், தேவன் போதித்த வழியில் வாழாமல் அவருடைய எச்சரிப்பில் செவி கொடுக்காமல் வாழ்ந்த மனுஷனை கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் நினிவே பட்டணத்தார், ஆமென், அவருடைய அநீதியும் அக்கிரமும் தேவனுடைய சன்னதியில் எட்டினது. ஆமென். ஒரு டைமை கொடுத்தார். ஆமென். எத்தனை நாள்? 40 நாள் டைம் உனக்கு தாரேன். ஆமென். ஆமென். எத்தனை நாள்? 40 நாள் டைம். எதற்கு? அநீதியின் வழியை விட்டு திரும்ப, பொல்லாத வழியை விட்டு திரும்ப. ஆமென். தேவனிடத்தில் மனம் திரும்ப. ஹல்லேலூயா. தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிவதற்காக, ஆமென் 40 நாட்கள் கொடுத்தாரு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். எங்க வந்திருக்கிற உங்களுக்குள்ளே கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் யாரா இருக்கிறீங்களோ, எப்படி இருக்கிறோம் அது எனக்கு தெரியாது. ஆமென். நீங்கள் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாளை என்பது உன்னுடையதோ என்னுடையதாக. ஆமென். இந்த நிமிடம் வரையில் உனக்கு எனக்கு தேவன் கொடுத்தது. உனக்கு உரிமை பாராட்டவும் மேன்மை பாராட்டவும் இந்த நொடி வரை மட்டுமே. அடுத்த நொடி எனக்கு உனக்கு உரிமை பாராட்ட முடியாது. இன்று கொடுக்கப்பட்ட இந்த நாள், ஆமென், உனக்கு பொறுப்போடு மறந்து விடக்கூடாது. அந்த நீதி தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ண உன் இருதயத்தை திறந்து விடுவாய் என்றாய்.
கண்ணை மூடுனா கூட கண் திறக்கப்படுகிற ஒரு ராஜ்யம் இருக்கு, பாருங்க, ஒரு ராஜ்யம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எந்த நபரும், பாவத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விடுதலை பெற்றுக் கொள்ளாத எந்த நபரும் பரலோகத்துக்கு போக மாட்டான். அவன் அக்கினி கந்தனை கடலுக்கு தான் போவான். இன்று அவனுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த இடத்துல ஏன் உன்னை கொண்டு வந்தார்? நம்ம இடத்துல தேவன் உன்னை கொண்டு நினைக்கார். உலகத்தின் நன்மை அனுபவிக்காது. உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும். நீ பரலோகத்துக்குரிய நபராக மாற்றப்பட வேண்டும். மனுஷன் மனக்கோட்டை கட்டுவான். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அடுத்த வாரம் அவனை பார்க்க வேண்டும், இவனை பார்க்க வேண்டும், அவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டுவான். நாளைய தினம் உன்னுடையதல்ல. ஐஸ்வர்யவான பார்த்து சொன்னார் இந்த இரவு என்று சொன்னார். எருசலேமை பார்த்து சொன்னார் இந்த நாள் என்று சொன்னார். தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாத, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராவது இருந்தால் உனக்கு தான் இந்த எச்சரிப்பு என்பதை மறந்துடக்கூடாது. அடுத்த நிமிடம் நீயும் நானும் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, நாளை நீ நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. ஆனால் இன்று உனக்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கண்ணை மூடினால் அந்த ராஜ்யத்துக்கு போவதற்காக ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் விஷயம். நினைவைக்கு தேவன் 40 நாள் அவன் செய்த பொல்லாப்பு அக்கிரமம் எல்லாம் தேவனுடைய சொன்னதில் எட்டுனது. தேவனுடைய கோபம் வெளிப்பட போகிறது. அவர் நினைவை அழிக்கப் போகிறார். அதற்கு முன் அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆமென், ஆமென். எச்சரிப்பை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் யோனாவை அங்கு அனுப்புகிறார். அவன் வழிமாறி போன போதிலும் கூட, ஹல்லேலூயா, தேவன் காட்டின வழியை விட்டு வேறு வழிக்கு போன போதிலும் கூட அவனை விடவில்லை, அவனை பிடித்து வந்து கொண்டு விட்டார். நான் சொன்னதை சொல்லினார். ஆமென். எச்சரி, இந்த 40 நாட்களில் இந்த நினைவுப்பட்ட நினைச்சப்படுகிறது, அழிக்கப்பட போகிறது. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் 40 நாள் வரை தான் உண்டு, மனம் திரும்ப. ஆமென். சர்ச்சுக்கு வாரதல்ல முக்கியம். சர்ச்சுக்கு எதற்கு உன்னை கொண்டு வந்தா தெரியுமா? அதே நினைக்கிறது சர்ச்சுக்கு நம்மளை போயிட்டோம், பரலோகத்தை போயிடலாம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு ஒன்று கொண்டு வந்தது எதற்கு என்றால் இந்த உலகத்துக்குரிய நன்மைக்காக கொண்டு வந்தது. உலகத்து நன்மை இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா கண்ணை மூடிட்டா கிடைக்குமா? சொல்லு. ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷம் வாழ்வீங்க அவங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒன்று கர்த்தர் ஏன் கொண்டு வந்தார்? நீ அவருடைய ராஜ்யத்துக்கு தேவை. நீ அக்னி கந்தவர நரகத்திற்கு போயிடக்கூடாது. உன்னை காப்பாற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிறவா. காப்பாற்றப்படுகிற இடம் தேவனுடைய சமயம் என்று மறந்துவிடக்கூடாது. விடுவிக்கப்படுவதற்காய், நரகத்திற்கு தூக்கி விடுவதற்காய் அதற்குரிய கரத்தை நீட்டுகிற இடம் தேவனுடைய சபை. அதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குள் இருக்கணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட அலட்சியமா இருக்கக்கூடாது, யானோதாரன் வாழக்கூடாது என்று சொல்ல காரணம் இல்லையா? வாழ்க்கைகள் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு தடை அவர்கள் தான். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் உள்ள கீழ்ப்படியாமைகள் அவர்கள் வர நன்மைகளை என்ன தடுக்கிறது. எச்சரிப்பை கேட்டால் இறுதிய கடினம், ஆனா தேவனுடைய நன்மை வேண்டும். தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாத உனக்கு எப்படி தேவ நன்மை கிடைக்கும்? உனக்குரிய ஆசீர்வாதத்தின் வாசலை நீயே பூட்டி போடுகிறாய். கீழ்ப்படியாமை ஆகிய பூட்டு ஆசீர்வாதத்தின் வாசலை பூட்டுகிறது. கீழ்ப்படியாமை ஆகிய பூட்டை நீ பூட்டி விட்டு, ஆண்டவரே தேவன் சத்தத்தை கேட்க மாட்டாரே. முதலாவது நீ என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி வாராட்டுவதல்ல,
நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தம் பெற்றேன், தம்பட்ட வெடிப்பதல்ல. கர்த்தரோடு பேசும்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தரை கடிந்து கொள்ளும் போது உன் இறுதி என்ன சொல்லுகிறது? தேவ ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் அல்லவா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாயோ என்று கீழ்ப்படிகிறாயோ அன்று வாசல் திறக்கும். தேவ ஜனங்களிடத்திலும் கர்த்தர் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அல்லேலூயா நம்ம சொல்லுவாய், அவருடைய வார்த்தை நீ கீழ்ப்படிந்தால் என்று கண்டிஷன். அவர்களுக்கு ஒரு கட்டளை, உனக்கு ஒரு கட்டளை கிடையாது. கீழ்ப்படியாமல் பாருங்க, வேதத்தில் எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்களோ, வாதிக்கப்படுகிற நேரம் தேவனுக்கு முறையிட்டாங்க. உடனே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கல, அவளை தேவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். புரியுதா இல்லையா? எதற்கு எச்சரிப்பு? நீ கீழ்ப்படியாததனால் தான் உனக்கு இந்த பிரச்சனை. மனம் திரும்பி என்ன செய், கீழ்ப்படி, கர்த்தர் செய்வோம். இன்றைக்கு உனக்கு அதுதான. ஏன்னா யமலோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மனுஷனே, உனக்கு நாசில் சோசத்தை கொடுத்து உன்னை உயிரை கொடுத்து வச்சிருக்கிறார் அல்லவா? நீ தேவனுக்கு ஆர்டர் போடுகிறாயோ, தேவனுக்கு கண்டிஷன் போடுறாயோ, அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டியவன், நீ அவரை கீழ்ப்படிய பண்ணுகிறாய். உன் கொடுவர நெஞ்சினால் நன்மைகள் அநேகம் உனக்கு வந்து சேரவில்லை. கல்லின் நெஞ்சம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, கெடுக்கிற ஓரை. மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். தேவனுடைய எதிர்த்து நிற்கும் நீயா? இந்த ரூட்ல மேடு வாரம் உங்களுக்கு கொடுக்குறது. நீ தரித்திரனாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் இல்லை. தரித்திரத்தை நீயே விலைக்கு வாங்கின. நீ கடனுடைய வாழ்வது உனக்கு தேவனுடைய சித்தம் அல்ல. கடனை நீயே உன் கீழ்ப்படியாக கொண்டு வந்தது. உன் கீழ்ப்படியாமல் காரணமாய் தேவன் செய்ய வேண்டியது தடைப்பட்டது. அடுத்தவங்க போய் நின்று கெஞ்சி கொண்டிருக்கிறார். 2 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு. ஆண்டவருக்கு பிசாசு அப்படி இந்த ஷாட் சங்கம் இந்த பணி இதெல்லாம் தார. நீ போய் பணிகிற, நீயோ கடன் வாங்க கொடுக்க, கடன் வாங்க மாட்டாங்க, கொடுப்பான வாக்கு தத்துவத்தை நீ மிதித்துக் கொண்டு தேவனுடைய எச்சரிப்பை கண்டுகொள்ளாமல் கீழ்ப்படியாமையினால் வாழ்க்கையில் சகல நன்மைகளை பூட்டி போடுகிறாய். எங்கு கீழ்ப்படிதலோ அங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிய துணிகிறீங்களோ, அப்பா ஒன்றுமில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 66 2ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் என்னது? சிறுமைப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாய் சிறுமை. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, என் சிந்தை ஒன்றுமில்லை, என் திட்டம் ஒன்றுமில்லை, என்னை மன்னியும், எனக்கு இறங்கும், நான் சாதாரணமானவன், அற்பமானவன், நான் ஒன்றுக்கும் விலை இல்லாதவன், நான் உம்மோடு எதிர்த்து நிற்க நான் பலனற்றவன். அப்பா சிறுமை. சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்த்து நிற்கிறோம் அர்த்தம். இறுதிய கடினம் நான் என்றுள்ள அகங்காரம் உண்டாகும். அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல நிம்மதி இல்லாதது. கவனி, பிரச்சனை, குழப்பம், கடன் தொல்லை, கஷ்டம், வருமானம் இல்லாமை, நிம்மதி இல்லாமை, தேவையற்ற வியாதிகள், இவைகளெல்லாம் வந்து வாட்டி வதக்க காரணமே சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. சத்தியத்தை பேசுறது ஊழியக்காரன் யாரை பார்க்கிற? எதிரியை பார்க்கிறார். தேவன் நியாயம் தீர்க்காம விடுவாரோ?
சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரன் எவன் எதிரியா பார்க்கிறான் அவன் செத்தான். அவன் வாழ்க்கையோட நன்மையே எல்லாம் அழிஞ்சு போகும். என் வேண்டோட ஆண்டு வேதத்தின் அடிப்படையில் பேசுகிறது. சத்தியத்துக்கு எதிராக நிற்கிறேன் நீ அழிஞ்ச, நானா இருந்தாலும் நீ அழிவென்றால் சாவல்ல அங்கே வருவது. அது பிறகு வாழ்க்கையோட நன்மைகள் எல்லாம் ஒன்று ஒன்று என்ன செய்யும், லாக்கா வர வேண்டிய நன்மை லாக்கா. ஆனால் ஜோம் பண்ணுவேன் சுய திருப்தி பெற முடியாது. காரணம் கீழ்ப்படின்னு முதல்ல சொல்லிட்டார் இல்லையா. கீழ்ப்படி உனக்கு மனம் இல்லை, அவர் என்னமோ உனக்கு கீழ்ப்படியணுமா? உன் குடும்பத்தில் உள்ள நன்மைகள் ஏன் வரவில்லை? ஜெபிக்கிறாய், அந்த அஞ்ஞான ஜபம் யாருக்கு வேண்டும்? பலிபீட செப்பனிடாத பலி எதுக்கு? எலியாவே பலிபீடத்தை முதல்ல செப்பலிடும். செப்பலிடாமல் நீ பலி செலுத்தின பலி பரலோகம் அங்கீகரிக்காது. தேவனுக்கு முன்பதாய் தன்னை சரிப்படுத்தாமல் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் ஒன்றும் தேவனிடத்தில் போகாது, தேவனிடத்தில் பதில் வராது. ஒரே ஒரு கீழ்ப்படியாம தேவன் காட்டுன சொன்ன பழியை விட்டு விலகி போன ஒரே நபர் மூலமாக்கும் கர்த்தர் கடல் கொந்தளிப்பையும் காற்றையும் கட்டளையிட்டான். அங்க இருந்தவெல்லாம் நிரபராதியாக்கும். ஆமென். கப்பலில் இருந்தவெல்லாம் நிரபராதியாக்கும். ஒருதன் அநியாயம் செய்யலை, ஒரே ஒருதன் தான் கீழ்ப்படியாம காட்டணும். ஒரே ஒருத்தனுக்கு தான் தேவனுடைய வழியில் செல்ல கர்வம் கொண்ட இருதை பொல்லாத இரு நிமித்தம் அந்த கப்பலில் இருந்த அனைவருக்கும் வேதனை, இழப்பு. ஒரே ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமை சமுத்திரத்தில் போய்கொண்டிருக்கிற பெரிய கப்பலுக்கு ஆசையில் ஏற்பட்டது, இழப்பு ஏற்பட்டது. கடைசியில் அவர்களுக்காக தான் இவனை தூக்கி போட சொல்லியிருப்பார். ரெண்டு காரியத்துக்கு. ஒன்று, நிரபராதிகள் இவனால் என்ன செய்யக்கூடாது, அழியக்கூடாது. ஆமென். காப்பாற்றப்பட வேண்டியவர்களுக்கு பொய்சருடைய எச்சரிப்பு சென்று செல்ல வேண்டும். ஆமென். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். தேவன் நீதி செய்கிறார். அவருடைய அநீதி இல்லவே இல்லை, அநீதி இல்லை. தேவனுக்கு அநீதி இல்லை, அவன் நீதி தேவன். ஆமென். கடைசியில் என்ன ஆச்சு? செய்ய அங்கே போக மாட்டேன்னு சொன்னவன் கத்த சொல்லாம இருந்தானா? என்ன சொன்னா சொல்ல வைப்பார். கீழ்ப்படியாதானே கீழ்ப்படிய வைப்பார். கீழ்ப்படுகிறது வரையிலையும் தடதான் பிரச்சனை. கீழ்ப்படி வரையிலையும் பிரச்சனை. தேவனிடத்தில் மட்டும் என்ன பிடிக்கக்கூடாது, பலம் பிடிக்கக்கூடாது, சரண்டர் ஆகணும். அந்த வசனம் என்ன சொல்லுது 66? ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்னது? அப்போ வசனத்தை ஒதுக்கி இருக்கலாம் இல்லையா? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்னை நோக்கி கூப்பிடுறவனை நான் நோக்கி பார்க்கல சொன்னாரா? இல்லையா. நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உனக்குரிய நன்மை தடுக்கப்படும். கீழ்ப்படிதலே வாசல் ஓப்பன் பண்ணுகிற சாவியாக மாறுகிறது. ஆவியை நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கணும். என்னது கேட்டேன், எல்லாம் கேட்டதும் நடுக்கம் தேவை உனக்கு, இல்லைன்னு நடுங்க வைப்பாரு. கர்த்தர் வசனத்துக்கு என்ன செய்யணும்? நடுங்கணும். இல்லை நடுக்கம் உண்டாகும். அந்த சூழ்நிலை வரும். ஆமென். நடுங்கிறவர்கள் என்ன செய்கிறார்? நோக்கி பார்க்கிறார். நான் அதை யோசிச்சேன்.
கஷ்டப்படுறதா தெரியாத ஆண்டவரே, ஜெபம் பண்ணுறான் இல்லையா, ஜெபம் பண்ணுறான் இல்லை ஆண்டவரே, மணிக்கூர் கணக்காக ஜெபம் பண்ணுறான். அஞ்ஞான ஜெபம் தேவனுக்கு அதற்கு. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஜெபம் பண்ண காரியம் நடக்குமா? அஞ்ஞானி, தேவனற்ற மனுஷன். தேவன் வார்த்தையோடு உள்ள வருகிறார். வார்த்தை உன் வாழ்க்கைக்கு வழிதகப்பது, வாழ்க்கையை செப்பனிடுவது வார்த்தை. கர்த்தர் வருவதற்கும் கிரியை செய்வதற்கும் அற்புதம் செய்வதற்கும் அந்த வார்த்தை அங்கு உன் வாழ்க்கையை செப்பனிடுகிறது. செப்பனிட்ட பாதையில் கர்த்தர் கடந்து வருகிறார். போய் சொன்னா இன்னும் 40 நாள் இருக்கிறது, நீங்க செய்த எல்லா அக்கிரமும் தேவனுடைய சன்னதியில் வந்து எட்டிடுச்சு. இன்னும் 40 நாளையில நினிவே பட்டணத்தை கர்த்தர் நிச்சய போறாங்க, அழிக்க போறாரு. ஆனா எல்லாரும் மனம் திரும்புங்கோன்னு கத்தணும். சொல்லிவிட்டு போய் அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம், ஆண்டவர் நாடு அந்த தேசத்தை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, புலம்பிட்டு. அவங்க வாரதை பார்க்கணும் என்ன நடக்கும். ஆனால் ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. வரை வந்ததான அழிவை கர்த்தர் நடத்தினார். தேவனிடத்தில் அநீதி என்று அநியாயம் என்ற ஒன்று நாம் வைத்துக்கொண்டு வாழ்வோம் என்றால் அந்த ஒரே காரணத்தை மட்டும் நமக்கு அநேக நன்மைகள் என்ன ஆகும்? அடைபடும். சமாதானம் இழக்கும். இருக்கிறது ஒன்று தான், அது தேவன் துக்கப்படுகிறதா இருக்கும், வேதத்துக்கு புறம்பானதாக இருக்கும், எச்சரித்துக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியமாக இருக்கும். அந்த காரியத்தினால் பல நன்மைகள் அந்த ஏரியாவில் லாக் ஆகும். ஆமென். நாம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம், எத்தனை வருஷமாக சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம ஞானசனம் எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ அந்நிய பாஷை எவ்வளோ பேசியிருக்கிறோம் என்பதல்ல கணக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உனக்கு நிற கடந்து வரும்போது உள்ளான மனசாட்சி என்ன சொல்லுகிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தை நிற கடந்து வரும்போது உன் இருதயம் என்ன மறுபதில் சொல்லுகிறது? கீழ்ப்படுகிறதா? தாழ்த்த ஒப்பு கொடுக்கிறதா? வசனத்துக்கு உன்னை அர்ப்பணிக்க இருதயம் தூண்டுகிறதா? நீ பாக்கியவன். இருதயம் கடினப்படுகிறதா? கீழ்ப்படிய மறுக்கிறதா? சாதாவையே ஏற்றுக்கொண்டு போற உனக்கு லாக் தான். அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஆமென், அல்லேலூயா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிரைஸ் தி லார்ட், தங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை அவர்களே தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அவர்களே தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாரம்பரிய முறைப்படி ஒரு ஜெபத்தை ஏதோ ஜெபித்து 1 மணி நேரம் ஜெபித்து 2 மணி நேரம் ஜெபித்து நான் உடம்பெல்லாம் பயர்த்து தண்ணியாக கொட்டிச்சு. பைபிள் படித்தேன், எனக்கு அது இது ஆண்டு தரல, கிடைக்கல, அல்லது நான் ஜெபிக்கிறேன் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்று நினைக்கிறேன். நீ வேத சத்தியத்துக்கு கீழ்ப்படியாததே பாவம். வேத சத்தியம் உன்னை தொடும்போது இருதயத்தை கடினப்படுத்துவதே பாவம். வேத சத்தியம் உனக்கு நேர கடந்து வரும்போது கேட்டுட்டு அதன்படி வாழாமல் கண்டுகொள்ளாமல் விட்டு போகிறதே பாவம். எத்தனை முறை பேசிட்டு இருப்பார், எத்தனை முறை கடிந்து கொண்டிருப்பார், எத்தனை முறை இடைப்பட்டிருப்பார். கேட்கிற நேரம் உனக்குள்ள அசைவு ஏற்படுகிறது, மற்ற நேரம் அதன்படி நீ செய்யவில்லை. மறு நேரம் உன் நன்மைக்காகவும் பிரச்சனைக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். தேவன் சொல்றாரு, முதல்ல என்னுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆமென். நம்ம ஆண்டவர் இந்த பூமியில நாம் வாழுகிறது வரையிலே நம்மை வேதனைப்படுத்த ஒப்பு கொடுக்க மாட்டார். கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் அல்லேலூயா அவைகள் மத்தியிலே நம்ம தம்முடைய கரங்களில் ஏந்தி நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய கரங்களுக்குள் இருக்கணும். ஆமென். அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கணும், மறந்துடக்கூடாது.
உன்னை பட்டினி போட்டு உன்னை வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. நீ கடன் பட்டு கஷ்டப்படுவதற்கு அவர்கள் கர்த்தர் வைக்கவில்லை. கீழ்ப்படியாமையினால் அந்த கடன். கீழ்ப்படியாமையினால் வர வேண்டிய நன்மை தடுக்குது. உனக்கு கடன் இல்லாமல் வாழ்வதற்குரிய நன்மை தடுக்குது. எதனால? கீழ்ப்படியாமையினால். தடுக்கப்பட்டவுடன் நீ பார்க்கிறாய், ஜெபம் பண்ணி பார்க்கிற, கிடைக்கவில்லை என்று உனக்குள்ள ஒரு பதில் வந்து விடுகிறது. ஏன் பதில் இல்லை? கீழ்ப்படியவில்லை, எச்சரிப்புக்கு கீழ்ப்படியவில்லை, உன் வாழ்க்கை சரி செய்து கொள்ளவில்லை. உன் வாழ்க்கை அப்படியே இருக்கிறது. ஆனால் ஜெபிக்கிறாய், தேவைக்காய் ஜெபிக்கிறாய், கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை காலம், எத்தனை முறை பேசுகிறார் பேசுகிறார் பேசுகிறார். கடைசியில் எச்சரிப்புக்கு கீழ்ப்படியல்ல. அதனால் நீ கடன் இல்லாமல் வாழ்கிற நன்மையான வாசல் என்ன செய்யப்பட்டு பூட்டி போச்சு. ஆனால் ஜெபிக்கிறாய். இதனாலதான் பூட்டப்பட்டது என்று நீ என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லையா? நீ உன்னை நீதிகரித்துக் கொண்டு வாழ்கிற நீ. இதனால் தான் பூட்டப்பட்டது, இதனால் தான் எனக்கு நன்மை தடுக்கக்கூடிய, இதனால் தான் இந்த கஷ்டம், இதனால் தான் நிம்மதி இல்லை, இதனால் தான் எனக்கு இந்த கடன் தொல்லை, இதனால் தான் இந்த விலகிய வியாதிகள் என்றுள்ளதான எண்ணத்துக்கு நேராக நீ திரும்பாமல், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுகொள்ளாமல், தான் சரியாக இருப்பது போன்ற ஒரு மனநிலையில் வாழ்கிறான். ஆனால் ஜெபிக்கிறார். ஜெபித்து உனக்கு தேவனால் வருகிற ஆசீர்வாதமும் நன்மையும் தடுக்கப்பட்டு நிற்கி. இதனால் நீ என்ன செய்கிறாய்? இப்பொழுது வேற வழி இல்லை, ஜெபம் பண்ணியாச்சு. யாரை தேடி போவோம்? மனுஷனை தேடி. கடன் வாங்க யாரு? இங்கே ஒருதான் இருக்கான், வச்சுட்டே இருக்கான் பணம் கட்டா. சார் ஒரு 5 லட்சம் வேணும், 2 லட்சம் வேணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக போடுங்க, நான் சீக்கிரம் என்ன செய்கிறேன், கட்டிடுறேன், 2 மாதத்தில் கொடுத்துட்றேன். கொஞ்சம் அவசரமாக தேவைப்பட்டது பாருங்க. யார் இது? நீ கிறிஸ்டியனா? நல்ல கேப்பா. இயேசு அப்படி செய்யலையே. எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படியே கிறிஸ்தவத்தினுடைய நற்பெயரை அழிச்சிட்டு இருக்கிறதே தேவ ஜனங்கள் தான். ஏன்? உன் ஒழுங்கீனம், கீழ்ப்படியாமை, துணிகரங்கள், அறியாமைகள் உனக்கு தேவன் மூலமாய் உனக்கு கிடைக்க வேண்டிய சமாதானமும் ஆறுதலும் ஆசீர்வாதமும் நன்மையும் தடுக்கப்பட்டதுனால் நீ யாரை தேடி ஓடுற? மனுஷனை தேடி ஓடுற. மனுஷன் சார் 2 லட்சம் ரூபா தாங்க சார், ரொம்ப கஷ்டம். என் பையனுக்கு ஸ்கூலில் காலேஜில் என்ன செய்யணும்? பீஸ் கட்டும், பீச் கட்டும். அப்படியா? கட்டுய நீ வட்டியெல்லாம்? நான் கிறிஸ்டியன் சார். அது வேற சொல்லிடுறேன். என்னதான்? நான் கிறிஸ்டியன். ஓ, உங்க கிறிஸ்துவ அப்படி கேட்க சொல்லலையே. என்ன அவனுக்கு தெரியாது. கிறிஸ்டியன். ஓ, கிறிஸ்டியனா? சரி, நம்பி கொடுக்குறான்ப்பா. கிறிஸ்டியனா? யாருக்கு? ஜாமியன். ஜாமியன் யாரு? இயேசு. இயேசுவை அவன் வாலண்டியராக இழுத்து ஜாமீன் வச்சு 2 லட்சம் கொடுக்குறான். இதில் என்ன கையெழுத்து போட்டு என் தலையிலையும் போட, என் முதுகுலையும் போடணும். ஊரெல்லாம் கையெழுத்து போட்டு. இப்போ மாதம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? 2 மாதத்தில் ஃபுல்லாக அடைச்சிடணும்னு சொன்னது. இப்போ மாதம் என்ன கட்ட வேண்டியிருக்கு? சத்தமாக சொல்லு. ஒருதான் 1.5 லட்ச ரூபா லோன் எடுத்து 1.5 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்டாக. லோன் எவ்வளவு? 1.5 லட்சம். அந்த பணம் கடன் வாங்கினது 1.5 லட்சம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 1.5 லட்சம். கூட்டி போட்டு 3 லட்சத்துக்கு டிவைட் பண்ணி பணம் கேட்டால் பணம் கொடுக்கல. இவன் எங்கே கொடுப்பான்? சோத்திரம். கடையில் அவங்களுக்கு ஒரு வண்டி, அந்த வண்டியை தூக்கிட்டு பெரிய பிரச்சனை. தேவ மக்கள் குறவுள்ளவங்க தான், குற்றம் உள்ளவங்க தான்.
எல்லாரும் பூரணப்பட்டவங்க, எல்லா அறியாமைகள், சில கீழ்ப்படியாமைகள் எல்லா இடத்துலையும் வரும். ஆனால் அதை சரி செய்கிறதுக்காக கர்த்தர் பேசுகிறார். அதை சரி செய்யலாம். நீ 100% யாரும் நல்லா இருக்கிறா, கரெக்டாக இருக்க வாழ்க்கையில் என்ன கர்த்தர் அப்படி அல்ல பார்க்கறது. உன்னுடைய எச்சரிக்கும் போது உன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து திரும்புறியா, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறியா, உனக்கு கர்த்தர் வாசலை திறக்க உனக்கு அவர் ஆயத்தம். அநேக ஓகே, அது போட்டோம். இப்போ நம்முடைய தேவன் யாரு? நீதியின் தேவன். பாருங்க, வாசிப்போம். அதனுடைய ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11வது அதிகாரம் 4-5 வாசிப்போம். நீதியின் படி ஏழைகளை நியாயம் விசாரித்து அழித்து எவ்வளவு நம்ம தேவனை குறித்து சொல்லப்பட்டு, அல்லேலூயா. நீதி அவருக்கு என்னது? அரைக்கட்டு. அவர் நீதியால் நிரம்பி இருக்கிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. நீதி அவருக்கு அரைக்கட்டு, சத்தியம் அவருக்கு இடைக்கட்டு. நம்ம தேவன் சகலத்தாலும் நிரம்பி இருக்காங்க. அவருடைய குணத்தை, சுபாவத்தை யாரு கற்றுக் கொடுக்கிறார்? அவரை பின்பற்றுகிற அவருடைய சீசர்கள். மனம் போல வாழ்றதுக்கு அல்ல பேதுரு அழைத்தது. அந்திரேயாவே, யாக்கோவே, யோவானே, உன் மனம் போல் வாழ அல்ல, என் சுபாவத்தை உடையவராக வாழ்வதற்குரிய அழைத்தது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர்ல 1வது அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். அவரே, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். ஹல்லேலூயா. அப்ப நீதி யாரா? யாரு? இயேசுவே நீதி. ஆமென். அவர் உனக்குள் வர, அவர் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய நீ உன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நீதியின்படி அவர் உனக்குள்ள செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாக இருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் தேவனுடைய ஆலயம் என்றால் நமக்குள் அந்த நீதியின் தேவன் வாசமாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த நீதியின் தேவனுடைய குணம் நமக்குள் வெளிப்பட. அவர் அநீதிக்கு உதவி செய்கிறவர் அல்ல, எல்லாத்துக்குமே. அல்லேலூயா. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, சாதா சொல்கிறேன். அவருடைய நீதியின் தேவன் என்பதற்கு ஒரு முக்கியமான காரியம், அதாவது மேலான அதிகாரங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, இப்போ குறிப்பிட்ட இடத்துல வாகனத்தில் போயிட்டுருக்கோம். இப்போ பெங்களூர் போயாச்சுன்னா அந்த ஒரு மேம்பாலம் இருக்குது. எங்கேருந்து அத்திப்பள்ளி தாண்டினோடனே இந்த எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து ஒரு மேம்பாலம் மடிவாள வரை இருக்குது. அப்போது கீழோடி போனாங்க போய் சேர முடியாது. மேலோடி போனால் அங்கங்கே ஸ்பீட் லிமிட் வச்சுருக்கோம் போர்டு. சோதரம் 60 கிலோமீட்டர் வேகணும். இவனோ 120 கம்மியாக ஓட்டுற பழக்கம் அவனுக்கு இல்லை. அங்கே எழுதி வச்சிருக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு. இவனுக்கு 60 ஓட்டுனா தூக்கம் வந்துடும். சிலவங்களை அப்படி தான் நம்ம ஆட்கள் சில சொல்லுவோம், என்னால் தெரியல அப்பா, வண்டி போட்டு உருட்டியே இருக்கார், ஒரு நேரமே இடம் போய் சேரலன்னு சோத்திரம். அது மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் வந்து என்ன செய்ய தான் ஆகணும், உருட்டி தான் ஆகணும் சட்டம். இந்த 60 கிலோமீட்டர் சில இடத்துல 40ன்னு போட்டுருமா, சில இடத்துல 80ன்னு போட்டுருமா. அந்தந்த ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கிற அந்த லிமிட்டுக்கு மிஞ்சி நீ போனால் சட்டப்படி தவறு. தேவன் அந்த சட்டத்தை அவர் மதிக்கிறவர். உனக்கு பாதுகாவலுக்கு தேவன் நம்முடைய தூதரை உன்னோடு கூட அனுப்புவார். கவனி, அல்லேலூயா. உன்னோடு கூட
தேவ பாதுகாவல், அதாவது உன்னை பாதுகாக்கிற தூதன் முன்னதா போயிட்டு இருப்பான். ஆமென். பின்னதான் வந்துட்டு இருப்பான். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீ சட்டத்துக்கு உட்பட்டு போயிட்டு இருக்கிறன்னு வச்சுக்கீங்க, 60 போயிட்டு இருக்கிறன்னு தூதன் முன்ன போயிட்டு இருப்பான். ஆமென். பின்னாடி தேவ பிரசன்னத்துக்குள் நீ போய் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. 60 தாண்டி 60 அரை 60 61 போனேன்னா தூதன் 60 வருவான், உன் காரு முன்ன போயிடும். ஃபைன். புரியலையோ? விளையாட்டா தெரியுதா? யோ, இதையா உண்மை. நீதி நியாயத்துக்கு மிஞ்சி அவர் செய்ய மாட்டார். 61 கிலோமீட்டர் ஸ்பீடில் உன் மீட்டர் போச்சுன்னா தூதன் எங்கே போயிடுவான்? ஸ்லோவாயிடும். அப்படின்னா அவன் 60 வந்துட்டு இருப்பான். நீ ஓவர்டேக் பண்ணி போவேன். யாரை ஓவர்டேக் பண்ணி? தூதனை. நேரு அங்கே நிற்பான். பா பா 500 ரூபா கொடுத்துட்டு போகணும். புரியுதா இல்லையா? சட்டம். ஆமே. அடுத்தது அப்படியே போகிற 4 ரோட்டில் ஸ்தோத்திரம். ஐயோ பச்சை லைட் விடாத, இப்படி அந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடுன்னுட்டு ரூல் சட்டம் இருக்கு. கடந்துருவோம். நேற்று 100ல் போனேன்னா இடையோடி வந்து விழுவான், அடிபடுவான். ஆண்டவரே நீர் கவனிக்கவில்லையா? இல்லைப்பா, இந்த இடத்துல 40ல் வரைக்கும் தான் அங்கே போட்டிருக்கு போர்டு, நீ 100ல் வந்த அடி வாங்கிறாங்க. விபத்துகள் உண்டாகிற காரணமே அந்த சிக்னல் ரூல்ஸை, டிராபிக் ரூலை நீ மதிக்காதனால. அதுக்கு யார் குற்றவாளி? அல்ல, தேவன் அல்ல, நீ செலுத்திதான் ஆகணும். ஐயா புரியலையோ? தேவன் எல்லாத்திலையும் அவர் கரெக்டா இருக்கிறார். யாருக்கு அவர் விட்டு கொடுக்கிற அட்ஜஸ்ட் பண்ணுகிற தேவன் அல்ல. ஒரு சிக்னல் வந்துச்சுன்னா பரவாயில்ல, இப்பதானே போட்டாங்கன்ட்டு ஒரு அழுத்தழுத்திட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமராவில் என்ன கிளிக் ஆகி நம்பரை பதிவாகி ஃபைன் எங்கே வந்துடும், போயிடும். இதாக அவன் அவ்வளவு கரெக்டாக இருக்கிறான்னா தேவன் எவ்வளோ கரெக்டாக இருப்பார் ஐயா. அதனால சட்டத்திட்டத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனாலும் தண்டனை, டிராபிக் ரூலை நீ கீழ்ப்படியாமல் போனாலும் ஃபைன் கட்டி தான் ஆகணும். எல்லாம் அப்படிதான் இருக்கு. இல்லையா? நம்ம தேவன் அவ்வளவு தூரம் நீதியின் தேவன். அந்த தேவன் உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியான உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 1:31 இயேசுவே அவரே தேவனால் நமக்கு ஞானம், அடுத்தது என்னது, நீதியும் பரிசுத்தமும் அவரே மீட்பு. ஆமென். பாத்தீங்களா? அப்ப எல்லாம் யார்கிட்ட இருக்கு? இயேசுவோட. என்னென்ன இருக்கு சொல்லு. 1 அவரே என்னது, ஞானம், என்னது, நீதி, ஞானம் நீதி, அடுத்தது என்னது, பரிசுத்தம், அடுத்தது மீட்புமானம். எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு. ஆமென். அல்லேலூயா. கையை தலையில சத்தமா சொல்லுவோம். அப்போ அதில் வரும்போது அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35 படிப்போம். நானே வருகிறவன் பசி அடையான், விசுவாசமாய் இருக்கிறவன். அப்போ அவரிடத்தில் நீ எப்படி இருக்கணும்? விசுவாசம், அவரிடத்தில் தாகம். இயேசு இடத்தில் உனக்கு என்ன உண்டாகணும்? தாகம். அப்ப தாகம் உள்ளவன் அவர் மூலம் பருகுவான், தாகம் தீர்க்கப்படுவான். ஆமென். பசி உள்ளவன் அவர் மூலமாய் போஷிக்கப்படுவான். அவர் மூலமாய் அவரை புசிப்பதனால், ஆமென், உன்னுடைய இரத்தத்தில் கூட நீதி கலந்து நிற்கும். உன் சிந்தனையில் நீதி கலந்து நிற்கும். உன்னுடைய சிந்தனை பரிசுத்தம் கலந்து நிற்கும். ஆமென். யாரால்? இயேசுவால். ஆமென். ஆமென். அப்போ ஏன் அவரை வாசிப்போம் அந்த வசனத்தை, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன், இயேசுவிடத்தில் வருகிறவன். கவனிங்க, எப்படி அவரிடத்தில்
வருகிறவன் வந்தாச்சு. என்ன அடையார்? பசி தீருமா? இயேசுகிட்ட வந்தாச்சு. அவர் என்ன செய்யணும்? உள்கொள்ளணும். அதான் பெரும்பாலான ஸ்திரீ கஷ்டப்பட்டு வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். உடனே அவருடைய மேல் அவருடைய வல்லமை இறங்கிச்சு, சுகமான. இயேசு ஒன்று திரும்பி பார்த்தேன், யார் என்ன தொட்டது? யாரு? உடனே சீசன் என்ன சொன்னாங்க? திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி நிற்கிறாங்களே. எல்லாரும் பேதரும் எங்க நின்றுதான்? இயேசு கிட்ட ஒட்டி. ஆமா, இந்த வெள்ளக்காரமார் வந்த கொள்ளக்காரன் பக்கத்தில் ஒட்டி நிற்கிறாங்க. வெள்ளக்காரன் வந்துட்டா அவரை கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. சில பெரிய ஆட்கள், அரசியல்வாதிகள், வேறு சினிமாவில் இருக்கிறவங்களை பார்த்துட்டாலே நில்லுங்க, நான் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். சினிமாக்காரோட நின்று ஃபோட்டோ எடுத்து, அநியாயக்காரோட நின்று ஃபோட்டோ எடுத்தேன்னா ஆசீர்வாதம் இல்லை. சரி, அப்போது ஃபோட்டோ எடுத்து, அப்போது அது கூட எடுத்து நின்று ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பேர் நெருங்கி நிற்பாங்க. அதுபோல் அல்லேலூயா, இயேசுவிடத்தில் நெருங்கி நிற்கிற முக்கியமான ஆட்களில் ஒரு ஆள் தான் யார்? பேதுரு, யோவான், இவங்க எல்லாம் சுற்றி தான் நிற்பாங்க. அந்திரேயா வந்து நெருங்க வந்தாலும் இடையில போய் அடுத்த யாக்கோ, அவங்க யாக்கோ, மற்ற இவங்க எல்லாம் வந்து கேப்பு கிடைச்சப்ப மெதுவாக நம்ம போய் கொஞ்சம் தொட்டு நிற்போம். இயேசு விட்டாங்க, அதில் சந்தோஷம். ஒன்று மட்டும் பார்ப்பான், ஏன்னா அவனை சண்டை போடுறோம், இல்லை நான் பெரியவன். பேதுரு பார்ப்பான், ஐயோ அந்த இடத்துல நம்ம இடத்துல இது பண்ணி நம்மளை பின்னாடி தள்ளிட்டானே, மிஸ்டு மெதுவாக இந்த அவங்க கொண்டு அங்கே போய் நிற்பான். இதாக நடந்துட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறான், ஆண்டவரே திறனான ஜனா, அப்போ அவன் நெருக்கிறான்னு அர்த்தம். அவனே நெருக்கிறான், நெருக்கி கொண்டிருக்க. கேட்கிறீரே என்றார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்போ என்னிடத்தில் வருகிறவன் என்றால் பக்கத்தில் நிற்கிறவன் இல்லை. புரியலையோ? அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான் என்றால், அல்லேலூயா அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னிடத்தில் பசி அடையான் என்றால் அவர் அருகில் நீ வந்ததுனாலே சர்ச்சில் நீ இப்பதான் வந்து அருகில் வந்திருக்கிற. சர்ச்சில் வந்து வருதுன்றாலே அவரிடத்தில் வந்திருப்பது அருகில். அதனால் உன்னுடைய பசி அப்படின்னா உன்னுடைய கஷ்டம் நீங்காது. ஆமென், ஆமென். ஆலயத்தில் வந்தவுடன் மாறாது, வந்ததுனால் உனக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. அடுத்து நீ அவரை என்ன செய்வது? தொட வேண்டியது. ஆமென். உள்ளான இருதயத்திலிருந்து ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு என்ன செய்வது? தொட வேண்டியது. உள்ள தொட வேண்டியது, வார்த்தையை தொட வேண்டியது. அப்போதான் அவள் சொல்றா, நான் மறைந்திருக்கவில்லை என்று அவள் அறிந்து என்ன செய்தானா? ஆண்டவரே, நான் தான் தொட்டேன். பேதுரு எல்லாம் பார்க்குறான், என்னடா இது, நம்ம எல்லாம் அவளோட மிஞ்சி பக்கத்தில் நிற்கிறோம், இவ தொட்டான் அவ விட்டு. அதுதான் விஷயம். யாரோ ஒருவர் என்னை தொட்டார், அவரது வல்லமை புறப்படுகிறது. ஆமென். உன் சரீரத்து தேவ வல்லமை புறப்பட வேண்டுமா? உன் வியாதி குணமாக்கப்படுகிற தேவ வல்லமை புறப்பட வேண்டுமா? உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாக தேவ வல்லமை புறப்பட வேண்டுமா? உள்ளான விசுவாசம் அவரை என்ன செய்ய தோன்றணும். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், தாகம் அடையான். பார்த்தீங்களா? அப்போ ஆலயத்தில் வருவதனால் அல்ல நமக்கு நன்மை கிடைப்பது, அல்லேலூயா, ஒரு வார்த்தையை கைக்கொள்வதனால். அந்த வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்தாலே அவன் அந்த அற்புதத்தை நீ அடைய முடியும் என்பதாக. தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வது என்றால் எப்படி அல்ல, நம்ம விருப்பப்படி ஈஸி அல்ல. சரீர பிரகாரமான என்ன அல்ல முயற்சி, அந்த சுறுசுறுப்பு அது அல்ல. உள்ளம், அவருடைய உள்ளத்தை தொட வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். என் இருதயத்துக்கு ஏற்ற
புருஷன். அவனுடைய இருதயத்திலேயே இடம் பிடித்து விட்டார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்தில் 27ஆம் சங்கீதம் 3. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே என் உள்ளம் நாடி இருக்கும். நான் அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஆலயத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்கி இருப்பதையே பாருங்க. ஒன்று முதல்ல அந்த வாசிப்போம். கர்த்தரது ஒன்றை கேட்டேன், கேட்பது, நாடுவது, பார்க்க, செய்யும்படி நாளெல்லாம் நாடுவே. அல்லேலூயா. உள் துடிப்பை பார்க்கிறார். எங்களோட துடிப்பு உதட்டின் அசைவு அல்ல, உள்ளத்தின் அசைவு. உனக்கு நன்மை உண்டா? உதட்டளவில் அல்ல, வாயளவில் அல்ல, இறுதியாக கிரியை. அற்புதம் நடக்க ஒரே ஒரு காரியம், எதில் அல்ல? வாய் அல்ல. ஆமென். மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை, வெளித்தோடு. தேவன் இருதயத்தை. புரியுதா இல்லையா? உன் வாழ்க்கையில் வெளி தோட்டத்தை பார்த்து உனக்கு அற்புதம் செய்கிற தெய்வம் அல்ல, இருதயத்தின் ஏற்றத்தை பார்க்கிறது, இருதயத்தின் வாஞ்சையை பார்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறான், கட்டடத்தான் நினைச்ச ஒன்னை கேட்டேன், அந்த கேட்டதன் மேல இறுதி என்ன செய்யும்? பதிந்திருக்கும். உதட்டுல கேட்டதை விடுறதல்ல, உள்ள முதல்ல ஒட்டி இருக்கும். கேட்டது எப்போ ஏங்கி கொண்டிருக்கும். அடுத்தது ஒன்றே ஒன்று, எனக்கு என கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அடுத்தது அவருடைய ஆலயத்தை நான் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி. கர்த்தர் வசனத்தை நான் தியானிக்கணும், கேட்கணும். என்னைக்கு? ஒரு நாள் 2 நாள் அல்ல, எத்தனை வாழ்நாள் கூட ஜீவன நாள் அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே. ஒரு மனுஷனுக்கு நாட்டம் வந்துச்சுன்னா கட்டி போட்டாலும் எங்கே நிக்க மாட்டார். தேவ சமூகத்தில் ஓடி வருவார். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்ட? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். அல்லேலூயா. அது 6:35 யோவான்ல பார்த்தோம். என்னது? நோக்கி ஜீவ அப்பம் நானே, உனக்குள் ஜீவனை கொடுக்கிற அப்பம், உண்டாக்குற அப்பம் நானே. வருகிறவன் பசியே அடையான், விசுவாசமா இருக்கிறவன் தாகம் அடையான். காரணம் என்ன? அவரிடத்திலிருந்து பெற்று புசிக்கிறவன், அவரை உட்கொள்ளுகிறவன். ஆமென். இந்த ஆண்டவர் மேல் நமக்கு என்ன இருக்கணும்? தாகம். அதான் நீதியின் மேல் என்ன உண்டாகணும்? பசியும் தாகம். ஆமென். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலம் பசி அடையும். அவர் மேல் நமக்கு என்ன இருக்கணும்? பசி இருக்கணும். அப்ப நீ அவருடைய சமூகத்தில் உள்ளம் சேர்ந்து போயிடுச்சுன்னா உன் பசியை அவர் ஆற்றுவார். பசி அடையான் அந்த விசுவாசமா இருக்கிறவன் தாகம் அடையான். அப்ப அவர் மேல் உனக்கு என்ன தேவை? நீதியின் மேல் பசியும் தாகமும் தேவை. இயேசுவின் மேல் உனக்கு பசியும் தாகம். அவர் நீதியால் நிரம்பி இருக்கிறார். அவர் உன்னுடைய தாகத்தை அவர் தீர்க்கிறவர். அல்லேலூயா. கிணத்தின் தண்ணீரை குடிக்கிறவர் மீண்டும் அவனுக்கு தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலமாக உண்டாக அது அவருக்குள்ளே நித்திய காலமாய் கொடுக்கிற ஜீவன் உண்டாயிருக்கும். தேவன் நமக்கு என்ன வேணும்? தாகம், பசியும் வேணும். அதான் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர். இயேசுவின் மேல் பசி தாகம். அதான் அந்த பதில் நம்ம யோவான்ல
6:35 சொல்லிட்டார். பாருங்க, யோவான் 16வது அதிகாரம் 7லிருந்து வாசிக்கும் போது வாசிப்போம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தால் வரான், போவேனே ஆகில் உங்களிடத்தில் அனுப்புவேன், வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. ஆமென், அல்லேலூயா. அவன் நீதியை, ஆமென், அல்லேலூயா. அது நம்ம அங்க சங்கீதத்தில் ஒன்று பார்த்தோம், அதனுடைய 85ல் 11ஆம் வசனம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கிறது. தேவன் வானத்திலிருந்து கீழே பார்க்கிறார். இந்த பூமி எப்படி இருக்கிறது? அவன் என்னுடைய நான் ஒரு நபருடைய வாழ்க்கையில செயல்பட, அவன் ஒரு நபர் மூலமா தேசத்தில் செயல்படுவதற்கு நீதியாகி என் மேல் யாராவது தாகமா இருக்கிறார்கள். ஆமென். பரலோகத்தில் தேவன் பார்க்கிறார். வாஞ்சிக்கிற உள்ளம் இருக்கிறதா? ஆமென். தாகத்தால் நிறைந்த உள்ளங்கள் இருக்கிறதா? ஆமென். என்னிடத்தில் அன்பு கூறுகிற உள்ளங்கள் இருக்கிறதா? அவர்களை நான் என்னுடைய மகத்துவத்தால் நிரப்புவதற்காக, ஆமென், நீதியின் தேவன் ஒருவர் உண்டு என்பதை இந்த பூமிக்கு நிரூபித்து காட்டுவதற்கு, சாட்சியாக வைப்பதற்காக பூமியை பார்க்கிறார். தேவ நீதியால் தேவ மக்கள் என்ன செய்யணும்? நிரப்பப்பட வேண்டும். நிறைந்தவர்களாய் வாழதான் சொல்லுகிறார். நீங்கள் இந்த பூமிக்கு என்னமா இருக்கிறீங்க? சாட்சி. நீங்கள் எனக்கு சாட்சி. நான் நீதியின் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. நான் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. நான் அன்புள்ள தேவன் என்பது நீங்களே சாட்சி. நான் இரக்கத்தின் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. நான் பாவத்தின் விடுதலை கொடுக்கிற தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. பரிசுத்த வாழ்க்கை வாழ வழி செய்கிறவர் என்பது நீங்களே சாட்சி. நீங்கள் சாட்சி, கிறிஸ்துவுக்கு சாட்சி. அது நீங்கள் நீதியின் மேல் என்ன உண்டாகட்டும்? பசி, தாகத்தை எதிர்பார்க்க ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில, அல்லேலூயா, அந்த பசி தாகத்தோடு நீ வாழ. ஆண்டவரே, உம்மால் நான் நிரப்பப்படணும். ஆமென், ஆமென், ஆமென். உம்மால் நிரப்பப்படணும். அனைவருடைய வாழ்க்கையில தேவனால் உண்டாகிற நிறைவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. சுயநீதி உடையவர்களாக இருப்பார்கள். என்ன நீதி? சுயநீதி. பவுலுடைய வாழ்க்கையில் அப்படி சம்பவம் நடந்தது. பாருங்க, பிலிப்பி இருக்கிற நிருபத்தில் 3வது அதிகாரம் 8-9 வாசிப்போம். மேன்மைக்காக என்னை கொண்டிருந்தேன், ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி சுய நீதியை இராமல் தன் நீதி நியாய பிரமாணத்தால் தன் வாழ்க்கையை நீதிகரித்துக் கொண்டு, தன் பக்தியை நீதிகரித்துக் கொண்டு உடையவனாய் வாழாமல் நீதியை உடையவனாகும்படி, ஆமென். பாத்தீங்களா? யாரால் உண்டாகிற நீதி? தேவனால், கிறிஸ்துவால் உண்டாகிற நீதி. ஆமென். கிறிஸ்துவால் உண்டாகிற நீதி உனக்குள் வாசமாக இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, உன் சுய நீதி என்ன செய்யணும்? விடணும். நான் பக்தியா தான் இருக்கிறேன், பரிசுத்தம் தான் கரெக்டா, நான் என்ன தப்பு பண்ண? அந்த சுய நீதி தன்னால் உண்டாகிறது. அங்கு பவுல் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் உண்டாகிற என்ன நீதி? சுய நீதி. அவசியம் ஒரு முறை கூட 9லிருந்து நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை என்ன உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும். நல்லா புரிந்து கொள்ளணும். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் அந்த நீதி எப்படி கிடைக்குமா? கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலம் உண்டாகிற தேவ நீதி.
எவ்வளவு அருமையா பேசி கொடுத்துருப்பாங்க. தேவ நீதி உடையவனாய் அப்போதான் அந்த அந்த நீதியை உடையவனாய் இருந்து நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்கு முன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினான்? நியாய பிரமாணத்தின் மூலமாக உண்டாகிற சுயநீதி உடையவனாய் தன்னை வெளிப்படுத்தினவன். அல்லேலூயா. அந்த சுயநீதியை பின்னாடி தள்ளிவிட்டு அல்லேலூயா தேவனால் உண்டாகிற நீதி, கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற அந்த தேவ நீதியை உடையவனாய் அதை பெற்று கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று பிறர் என்ன செய்யணும்? காணணும். உன் வாழ்க்கை நீதியின் சாயல் வெளிப்படணும். நீதியின் வாழ்க்கை வெளிப்படணும். பார்க்கிற ஜனம் அல்லேலூயா இவன் யாரு? கிறிஸ்துவை உடையவன். அவன் சாதாரணமான காரியம் இல்லை. இந்த வசனங்களை நம்ம ஏதோ ஒரு சைடில் ஓடி பார்த்ததுனால் நம்முடைய வாழ்க்கையில் பலனாகாது. அதை சரியாக நாம் அலசி பார்க்கும்போது தான் அதற்குள் இருக்கிற மர்மங்களை நாம் பிடிக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் வாசிப்பை தொடர்ந்து பாருங்க. இப்படி எப்படி என்ன நீதி? கிறிஸ்துவினால் உண்டாகிற தேவ நீதி உடையவனாய் கிறிஸ்துவுக்குள் மற்றவர்கள் முன்பதாய் சாட்சி வெளிப்படும்படிக்கு இதனால் இப்படி நான் அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. கையை தலையில சொல்லுங்க. நீதியை வாஞ்சித்தால் அடுத்தது வருவது என்ன? பாடு வரும். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து. அப்படின்றால் அந்த வெறுக்கிறதில் சுயநீதி அடிபட்டு, நான் என்ற எண்ணம் அடிபட்டு, தெரியும் என்ற எண்ணம் அடிபட்டு, அலட்சிய மனப்பான்மை அடிபட்டு, நிர்விசாரம் அடிபட்டுரும். ஆமென். அல்லேலூயா. தன்னை வெறுக்கும் போது சுயம் அடிபடும். ஆமென். தன் திட்டங்கள் அடிபடும். ஆமென். மாமிசிக சுபாவங்கள் எண்ணங்கள் அடிபட்டு போயிடும். என்னை நான் வெறுத்துட்டாலே அல்லேலூயா எனக்குள்ளிருந்து எழும்புகிற எல்லா வேதத்திற்கும் கிறிஸ்துவுக்கு மாறாய் எழும்புகிற எல்லாம் என்ன ஆயிடுது? அந்த வெறுப்புல அடி வாங்கிடும். அல்லேலூயா. பாருங்க, அதான் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறையும். சுய நீதி எங்க போயிடுச்சு? சிலுவையில அடி. மாமிசத்திலிருந்து எழும்புகிற எண்ணங்களால் உண்டாகிற நீதி. ஆமென். மாமிசத்தில் எழும்புகிற இச்சை, ஆசை, ஆமென், பாவ எண்ணங்கள், அதாவது மாமிசிகமான எல்லா சுபாவங்கள் எல்லாத்தையும் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க? சிலுவையில் ஆணி அடித்தாச்சு. வெறுக்கும் போது தன்னைத்தான் வெறுத்து வாழ்கிறவன். அல்லேலூயா. சிலுவையில் என்ன செய்யப்பட்டவன்? அடிக்கப்பட்டவன். ஆமென். தன்னைத்தான் வெறுத்து வாழ்கிறவன் எப்படி? தன்னைத்தான் வெறுத்து என்று வரும்போது எங்க அடிக்கப்படுறான்? சிலுவை. அதான். ஆமென். அடுத்து என்ன எடுக்கிறான்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. சொல்லுங்க, வாசி. தன்னை வெறுத்து எப்படி? தன் சிலுவையை ஒரு நாள் கேட்கிற வசனம் கேட்கிற அன்னை மட்டும் உடனே நம்ம ஆண்டவரே சிலுவையை தாரு நம்ம ரெடியாகி தூக்கி தோளை வச்சுட்டு லெஃப்ட் ரைட் நடக்க வசனத்தை கேட்ட உடனே சிலுவை. அடுத்தது சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது சர்ச்சு ஓரத்தை மரத்து முள்ள இறக்கி வச்சுட்டு போயிரு சிலுவை. அதாங்க அநேகருடைய வாழ்க்கை.
சபைக்குள்ள வந்தாலே சத்தியம் கேட்டோம். சிலுவை 2 தோளையும் சிலுவை, கள்ளன சிலுவை ஒரு போட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு எங்கே போனோம்? அப்போ யாரை பின்பற்றணுமா சொல்லு? ஆமாம், நீதியாகி இயேசு பின்பற்றணும். அவரை பின்பற்றணும் தான் யார்? சீசன். அப்போ அவரை பின்பற்றணும்னு என்ன செய்யணும்? தன்னை வெறுக்கணும். வெறுத்தோன்னு அடுத்தது கிடைக்கிறது என்ன? சிலுவை. அல்லேலூயா. சொகுசல்ல. ஏன்? அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நீதியாகிய தெய்வத்தை வழிபடுகிற உனக்கு ஆமென் நிந்தை உண்டு. அது ஒரு சிலுவை. அநியாயமும் அக்கிரமும் பாவமும் அருவருப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் ஹல்லேலூயா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு நபர் அதை வாழ வேண்டும் என்றால் கட்டாயம் உனக்கு பாராகி சிலுவை உண்டு. ஆமென். ஏன்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது, உண்மையை பேச வேண்டி இருக்கிறது, நீதியின் பாதை வாழ வேண்டி இருக்கிறது, அநியாயத்தை வெறுக்க வேண்டி இருக்கிறது. ஆமென். கர்த்தரோடு உறவாட வேண்டி இருக்கிறது. அப்ப அடுத்து என்னதான் வருது? பாடுகளோடு ஐக்கியம் உண்டா வாசிப்போம். அந்த சொன்னோம், அவரையும் வல்லமையும் ஐக்கியத்தையும் அறிய. பார்த்தீங்களா? அங்க வருது எல்லாம் பாடுகள் ஐக்கியத்தை அறிய. பாடு என்றால் சிலுவை. அறிய. ஆம், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாய். அப்படி என்றால் என் சுய நீதி சாகுது, மாமிசம் சாகடிக்கப்படுது. ஆமென். அல்லேலூயா. மரித்து அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. அவரோடு கூட என்ன செய்ய பண்ண? ஞானசாந்த மூலம் அடக்கம் பண்ணப்படுகிறேன். மரணத்து பண்ணதுள்ளாய் எப்படி ஆகிலும் அவருடைய ஒரே ஒரு ஆசையை பாருங்க. ஆமென். அவருக்குள்ள ஒரு பெரிய ஆசை, எப்படியான என்ன செய்யணும்? மரித்தோர்லேருந்து உயிரோடு தான் எழுந்திருக்கணும். அதற்கு நான் என்ன வேணும் செய்ய ரெடி. இதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய தீர்மானம். ஆமென். அல்லேலூயா. இயேசு வந்தால் என் சரீரம் மறுவாக்கப்படணும். அவர் வருவதற்கு முன் நான் மரித்து அடக்கம் பண்ண விட்டால் என் கல்லறை திறக்கப்படணும். 2இல் 1. ஆமென். 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 இயேசு மத்தியாயத்தில் வெளிப்பட்டால் என் சரீரம் மர்மமாக்கப்பட்டு போடும். அவர் வருகை தாமதமாகி நான் ஒருவேளை அந்த பூமியில் மரித்து போனார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டால் இயேசு வரும்போது என் கல்லறை திறக்கப்பட்டு என் சரீரம் மறுவாக்கப்பட்டு எப்படி ஆகிலும் மரித்தோன்றிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றும் இந்த பூமியில் நான் அனுபவித்துட்டு இருக்கிற மதிப்பு, நான் என்ற காரியங்கள், அது இது சடங்காச்சாரங்கள், சுயம், எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன். குப்பை விட்டதை குறித்து என்ன செய்யல? கவலைப்பட. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கேவலமான அஞ்ஞான வழிபாட்டு முறைகள், நேரம் பார்ப்பது, காலம் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, ராகு காலம் பார்ப்பது, குறி பார்ப்பது, வாக்கு கேட்கறது, இந்த கிளிஜோசி இதில் எல்லாத்துல இருந்து என்னாச்சு? நம்ம விடுவிக்கப்பட்டவங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க. தேவனுடைய பிள்ளைகள் அது கிடையாது. ஏன்? நம்ம எதற்குரியவங்கள்ல? உலகத்துக்குரியவங்க. நம்ம பரலோகத்துக்குரியவங்க. தெரிந்து கொண்டு கத்தர் வச்சிருக்கிறார். சிலருக்கு இது புரியல. ஆமென். அது இயேசுக்காரங்க இப்படி இல்லமா, எங்களுக்கு எந்த ராகு காலமும் கிடையாது. ஆமென். உன்னை நீ என்ன செய்த? வெறுத்து இயேசுவின் பின்னதாய் புறப்பட்டதே. ஆமென். உன்னை பரிகாசிக்கலாம், அந்த பரிகாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏன்? நீ நீதியின் மேல் பசிதாக கொண்டிருக்கிறாய். நீதியாகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு பாடுகள் வரும்போது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அது சொல்லப்பட்டது. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள்
பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி. சில இடத்துல போனால் நினைச்சதுக்கெல்லாம் சாங்கியம் பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்போது சாங்கியம் பார்த்துட்டு என்னென்னமோ செய்கிறாங்க. அதை பார்த்தா இப்படியெல்லாம் பார்ப்பாங்களா? இப்படியெல்லாம் பார்த்தா மனுஷன் பூலோகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழவே அல்லேலூயா பேசலாம். அப்போது அப்படியெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா வாழ்க்கையில் என்ன இல்லை? நிம்மதியற்ற வாழ்க்கை. என்னான்னு தெரியல, எதை தொட்டாலும் என்னமா இருக்குது? குழப்பமாக தான் இருக்குது. யாருக்கு மூஞ்சில் முடிச்சனும் நேற்று சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, அல்லேலூயா, நீதியாகிய இயேசுவின் உனக்கு பசிதாக இருந்தார். அல்லேலூயா, உனக்கு என்ன உண்டாகும்? திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? திருப்தி, மகிழ்ச்சி. ஆமாம், அந்த திருப்திகரமான பாதையில் உன்னை கர்த்தர் வழி நடத்து. எதற்கும் உன் மனசு அங்கலாய்க்காது. என் நீதியின் பாதையில் போகும்போது, அநீதியின் பாதையில் வாழும்போது தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அநீதியாய் சம்பாதிப்பது, அநியாயமாய் சம்பாதிப்பது, பொய் சொல்லி சம்பாதிப்பது, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? அநியாயமாய் வாழ்வதில் ஏராளம் என்ன செய்ய முடியும்? சேர்க்க முடியும். நியாயமாய் நீதியாய் வாழும்போது கொஞ்சமாய் வந்தாலும் உன் வாழ்க்கை உனக்கு திருப்திகரமாய் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்மை தேவன் முன்பதை நிறுத்தி பார்க்கணும். என் தாகம் எதன் மேல்? என் பசி எதன் மேல்? உலகத்தின் மேலா? உலக மனிதன் மேல? உலகத்துக்குரிய காரியங்கள் மேலா? இல்லை, நான் தேவன் மேலா? கர்த்தர் அழைக்கிறார், நானே நீதி. ஆமென், நானே நீதி. அதான் கர்த்தர் சொல்றாரு. அவரே தேவனால் நமக்கு ஞானம், நீதி. ஆமென், அல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் நம்மை அவர் அருகில் அழைக்கிறார். நீதியின் மேல் அதான் சொல்றாரு. அதை வாசித்தோம் அல்லவா? அவருடைய யோவான் 6:35 என்ன வாசித்தோம்? விசுவாசம் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு கால நீ பசி அடையாய், விசுவாசமாய் இருக்கிற நீ திருப்தி அடைவாய். உனக்குள் அங்கலாய்ப்பற்ற ஒரு வாழ்க்கை. இயேசுவுக்குள் வாழ்கிறவன் 1000 போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் ஆமென், அவன் உள்ளான நிலையில் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை. பெரிய கோடிகளை நேடி வச்சிட்டு இருக்கிறவன் உங்ககிட்ட வரலாம். என்னப்பா அதை இல்லைங்க சார், நான் அதெல்லாம் செய்கிறது இல்லை சார். இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தேன்னா என்ன செய்ய முடியாது? நல்லா இருக்க முடியாது. அதெல்லாம் பார்க்காத, கொஞ்சம் பார்க்காம நீ வாழ, அப்போ தான் நல்லா இருக்கும். பிள்ளைகள் இருக்கிறாங்க, பையங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, இதெல்லாம் மனசில் வச்சுக்க. அப்போ நல்ல உண்மையாய் மனம் திரும்ப தேவனுடைய பிள்ளை சொல்லுவான், அநியாயமாய் வருகிற வயஸ்காட் 1 கோடியை பார்க்கலாம், நீதியாய் வருகிற 1 ரூபா சரியான. அநியாயமாய் கோடி வந்தால் அது வெடிகுண்ட விளங்குற மாதிரி, வெடிகுண்டு. அவன் நீதியாய் வருகிற 1 ரூபாய் இருந்தால், அல்லேலூயா, 1 கோடி வச்சு வாழுகிறவர்களை பார்க்கலாம் மகிழ்ச்சியாய் திருப்தியாய் வாழ முடியும். அதான் திருப்தி அடைவார்கள். அந்த திருப்தி இயேசுவின் மேல் நீ வைக்கிற அந்த பசி தாகத்தின் அடிப்படையில் அவன் பெற்றுக்கொள்வதுதான் திருப்தி. கோடியை வைப்பதில் சம்பாதிப்பதில்லை, பணம் ஏராளம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவதல்ல, பணம் சம்பாதிப்பதற்காகவே நாம் வாழக்கூடாது. பூமியில் வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவை. அதை நீ செய்கிற வேலையின் மூலமாக கர்த்தருக்கு கொடுப்பா. பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசை நீ போக வேண்டாம். கட்டாயமாகவே அநேக வேதனை உனக்கு வரும், அநேக பிரச்சனை உனக்கு வரும், அநேக இழப்புகள் உனக்கு வரும். ஆமென். இயேசுவை சார்ந்து நீ வாழ்வாய் என்றால் அந்த வாழ்க்கை நீதியின் வாழ்க்கை. ஆமென். அந்த நீதியின் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பசியும் தாகமும் இருக்கும் என்றால் திருப்திகரமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் வழி நடத்துவார். எல்லாரும் முழங்கள் படிச்சோம். அல்லேலூயா.
எல்லாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சோதனை கடந்து வர உண்மை ஆராதிக்க உடைய நாமத்துமே கிருபை செய்தபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வசனம் கதா நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் சீசன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவன் திருப்தி அடைந்து வாழ்கிறவனாயிருப்பான். நாட்களில் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தாகம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு கால பசி அடையான். என்னுடைய விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு கால தாகம் அடையான் சொன்னீர்கள். உம்முடைய விசுவாசம் கொண்டவர்களா, உண்மையில் தாகம் கொண்டவர்களா நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்தில் ஆசீர்வதித்தாலும் பெரிய அட்ரஸ் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.